வணக்கம். தினம் ஒரு சட்டம். இதற்கு முன்னாடி ஒரு சில ஐபிசிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அபராதம் எந்த மாதிரி செலுத்தப்படணும், அப்படி அபராதம் செலுத்தப்படலைன்னா அவங்களுக்கு காவல் எந்த மாதிரி இருக்கும், அதாவது கடுங்காவலா இருக்குமா அல்லது மெய்க்காவலா இருக்குமான்னு பார்த்தோம். இல்ல சிறைவாசம் முடிச்சிட்டு அது போக அபராதம் செலுத்தப்படலைன்னா அந்த சிறைவாசம் எந்த மாதிரி தொடர்ந்து வரும் அப்படிங்கறது பார்த்தோம். இந்த ஐபிசி செக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒருத்தர் அபராதம் செலுத்தப்படலைன்னா அவருக்கு எவ்வளவு கால அளவு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஐபிசி 67 பார்க்க போறோம். ஐபிசி 67 எதை பத்தி பார்க்க போறோம்னா, அபராதம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய தண்டனைக்கு அபராதம் செலுத்தப்படவில்லையானால் அவர்களுக்கான சிறை தண்டனை, இதை பத்தி தான் ஐபிசி 67 பார்க்க போறோம். இப்போ ஒருத்தருக்கு அபராதம் மட்டுமே தண்டனையா இருக்கு அப்படின்னா அவர் பெரிய குற்றம் பண்ணியிருக்க மாட்டாரு, சிறிய குற்றம் தான் பண்ணியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா 50 ரூபாய் அபராதம் ஒருத்தருக்கு விதிச்சிருக்காங்க. அந்த 50 ரூபாயை கட்டலினா அவருக்கு அதிகபட்சமா 2 மாதம் சிறைவாசம் கொடுக்கலாம். அதே மாதிரி 100 ரூபாய் அபராதம் ஒருத்தருக்கு கொடுத்து அந்த 100 ரூபாய் அபராதத்தை செலுத்தப்படல அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக 4 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு மேல அபராதம் இருந்து அவர் செலுத்தப்படலைன்னா அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் சிறைவாசம் கொடுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா வெறும் அபராதம் மட்டுமே தண்டனையாக இருக்கும் பொழுது யாராவது அதிகபட்சமான ரூபாயை கட்டாம விட்டுட்டாங்கன்னா அதிகபட்சமாக 6 மாதம் சிறை வரைக்குமே இருக்கலாம். இப்போ என்னடா இது 50 ரூபாய்க்கு போய் 2 மாசம் சிறைவாசமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐபிசி சட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. நாட்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஐபிசி சட்டங்களை ஒரு சிலது நம்ம மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். இந்த அபராதத்துல பாத்தீங்கன்னா இப்ப எதுவும் மாற்றம் இல்ல அப்படிங்கறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா 50 ரூபாய்க்கு 2 மாதம் சிறைவாசம் அப்படிங்கிறது அதிகமான தண்டனையா தான் இருக்கு. இது என்னன்னா அதிகபட்சமான தண்டனையா தான் சொல்றாங்க. மேபி ஜட்ஜ் நினைச்சு ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் அந்த மாதிரியும் கூட கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்க செய்த தவறுக்கும் ஜட்ஜ் என்ன ஆர்டர் கொடுக்கறாங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. இதுதான் ஐபிசி 67. இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸை மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.